இலங்கையில் இப்போ மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இதனால டாலர்ல பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஜோர்ஜியாவில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இன்னொரு பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு என்னுடைய ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சத்துக்கும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். நீங்க வந்து ஜோர்ஜியால வந்து சுத்தி பார்க்கணும், இல்லைன்னா ஒரு டூர் ஒன்று போகணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த டூரை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு அப்டேட்னு கூட சொல்லலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, eBay ட்ராப் ஷிப்பிங் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ அதில் முக்கியமாக நான் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக உங்களுக்கு வந்து ஜோர்ஜியாவில் போய் படிக்கணும் அப்படின்னு நினச்சா உங்களுக்கு அதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பெஸ்ட்டான ஒரு சைட்டாக இருக்கிற ஃபைவரில் என்னுடைய ஏர்னிங்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் வந்து நம்ம ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம், ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறதுக்கான பெஸ்ட்டான சைட்ஸ் எது அப்படின்னு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபைவரை பற்றி சொல்லியிருந்தோம். அது கூடயே பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னுடைய ஏப்ரல் மாதத்துக்கான ஃபைவர் ஏர்னிங் வீடியோ பார்த்தீங்கன்னா வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோ அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவில் அது மட்டும் இல்லை, இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ அதனால இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்ல நோட்டிபிகேஷன் வந்து கிடைக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இலங்கையில் இப்போ மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாலர் பற்றாக்குறை அப்படிங்கிறது தான். ஸோ இந்த டாலர் பற்றாக்குறை காரணமாக இலங்கையில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து உருவாகிட்டு இருக்கு. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா நீங்க இலங்கை ரூபாயில் எவ்வளவுதான் பணம் சம்பாதித்தாலும் அது வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்காது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்டா இருக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இதனால பார்த்தீங்கன்னா நீங்க டாலர்ஸ்ல இந்த மாதிரி பணம் சம்பாதித்தால் நாளுக்கு நாள் டாலர் ரேட் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு. நிறைய பேருக்கு இதனால டாலர்ல பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து இருந்துகிட்டே இருக்கும். டாலர்ல பணம் சம்பாதிக்கிறத விட டாலர்ல பணம் சேமிக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கும். இதுக்கு சிறந்த ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னுடைய 3வது வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய விட்ரோவில் வந்து விட்ரோ பண்ண மாட்டேன். அதுக்கான ரீசன் என்னன்னு அப்போ நான் சொல்லியிருப்பேன். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நான் விட்ரோ பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 202 ரூபா மாதிரி இருந்துச்சு. ஒரு டாலர் பார்த்தீங்கன்னா 202 ரூபா மாதிரி இருந்துச்சு. அதனால பார்த்தீங்கன்னா நான் விட்ரோவல் பண்ண போறது இல்லை அப்படின்னு சொன்னேன். இந்த டாலர் ரேட் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு டாலர் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 339 ரூபா, 340 ரூபா, நாளைக்கு 350 ரூபா, அடுத்த 400 ரூபா கூட போறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா டாலர் ரேட் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த டைம் நான் விட்ரோ பண்ணாததுனால இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அது ஒரு மிகப்பெரிய லாபமாக கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ என்னுடைய ஏர்னிங்ஸை வந்து நான் ஜஸ்ட் வந்து ஷோ பண்றேன், உங்களுக்கு அதுலேயே பார்க்கலாம். ஏப்ரல் மாதத்துக்கு என்னுடைய ஏர்னிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $395 வந்து நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம் ஏப்ரல் மாதத்துக்கு மட்டும். அதாவது நம்மளுடைய டோட்டல் ஏர்னிங் இல்லை, இது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்துக்கு ஏர்ன் பண்ணியிருக்க அமௌண்ட் தான். ஸோ இந்த அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1,32,000 மாதிரி வருது. ஸோ இந்த அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் ஒரு 20ஆம் தேதிக்குள்ளேயே வந்து நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணி முடிச்சிட்டோம். இன்னும் 10 நாட்கள் வந்து இருக்கு. சம்டைம்ஸ் வந்து இதில் நம்மளுக்கு இன்னும் பல ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அது கூட பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஆர்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா $210 வந்து இருக்கு. அந்த $210 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து USD இருந்து கன்வெர்ட் பண்ணி ஸ்ரீலங்கன் ரூபீஸ்ல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 72,000 மாதிரி நம்மளுக்கு வர இருக்கு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய விட்ரோவல்ல வந்து ஜாயின் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த 2 லட்சம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம ஏப்ரல் மாதத்துக்கு சம்பாதிச்ச அமௌண்ட் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டோட்டல் ஏர்னிங் பார்த்தீங்கன்னா விட்ரோ பண்ணக்கூடிய ஏர்னிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $2,920 வந்து இருக்கு. இதை கிட்டத்தட்ட நீங்க ஸ்ரீலங்கன் ரூபீஸ்ல வந்து கன்வெர்ட் பண்ணி பாருங்க. ஸோ நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது என்ன ரேட்ல இருக்கோ அந்த ரேட்ல கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நான் இந்த வீடியோ எடுக்கும்போது இருக்க ரேட்ல வந்து கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன். கிட்டத்தட்ட ஒரு 9 லட்சத்துக்கும் அதிகமான ஒரு அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இதே அமௌண்ட்டை வந்து நான் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்துல வந்து விட்ரோவல் பண்ணியிருந்தேன்னா எனக்கு ஒரு 5,84,000 கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் மாதிரி தான் கிடைச்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 4 லட்சத்துக்கு லாபம் வந்து கிடைச்சிருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த காசை டாலர்லயே வச்சிருந்தது தான் இதுக்கான முக்கியமான காரணம். ஸோ நீங்க டாலர்ல ஏர்ன் பண்றதை விட டாலர்ல சேமிச்சு வைக்க முடியும் அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்ல இன்கம் பார்க்கறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு $1,000 மாதிரி விட்ரோவல் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டாலர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே விட்ரோவல் வந்து பண்ணிட்டோம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்களும் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கும் ஏர்ன் பண்றதுக்கான சான்ஸ் கிடைக்கும். இதுக்கான சரியான பாத் இந்த அளவு அமௌண்ட்டை வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா UPBRIGHTல ஜாயின் பண்ணீங்கன்னா கட்டாயம் இந்த அளவு ஏர்ன் பண்ணலாம். இதை விட அதிகமாகவும் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி ஏர்ன் பண்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும்.
ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம அப்ரைட்ல நம்ம எப்படி கிளாஸ்ல ஜாயின் பண்ணோம், என்னென்ன விஷயங்கள் பண்ணோம், எப்படி நம்மளுடைய இந்த ஜேர்னி ஃபைவர் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படிங்கறத ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 3 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த 3 வீடியோஸ்ல லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கட்டாயம் செக் பண்ணி பாருங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி அப்ரைட்ல ஜாயின் ஆகி உங்களுக்கும் இந்த மாதிரி ஏர்ன் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கும். ஃபைவர் அப்படின்னு சொல்றது உங்களுடைய ஸ்கில்லை மட்டும் பயன்படுத்தி நீங்க ஏர்ன் பண்றதா. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் வந்து போடணும், கிளாஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தொகை இருக்கும். ஸோ அதுதான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட். பட் அதை விட பல மடங்கு உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதத்துல வந்து இவங்களுடைய அடுத்த கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. மே 1 பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஃப்ரீ கிளாஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த ஃப்ரீ கிளாஸ்ல வந்து நீங்களும் ஜாயின் பண்ணலாம். அதுக்கான ஜூம் லிங்க் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய டெலிகிராம் குரூப்ல வந்து இருக்கு. இவங்களுடைய டெலிகிராம் குரூப் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்து வைக்கிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து அவங்களுடைய டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூப்லையும் பார்த்தீங்கன்னா யூடியூப் லிங்கையும் வந்து கொடுத்து வைக்கிறேன். ஸோ அதுலையும் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து ரிமைண்டரை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப் மூலமாகவும் லைவா வந்து ஜாயின் பண்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாவே ஜாயின் பண்ணி ஃபைவரை பத்தி ஒரு தெளிவான விளக்கம் வந்து பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் இவங்களுடைய கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்றதும் ஜாயின் பண்ணாததும் உங்களுடைய கையில தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் முக்கியமா இன்னொரு விஷயம் வந்து சொல்லணும். இப்ப நான் சொல்ற விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்குன்னா அப்ரைட்டை பத்தி நீங்களும் தேடி பாருங்க. அவங்களுடைய கூகுள் ரிவ்யூஸ் வந்து செக் பண்ணி பாருங்க. அவங்களுடைய டெலிகிராம் குரூப்ல வந்து கட்டாயம் ஜாயின் பண்ணுங்க. நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணலனாலும் பரவாயில்ல, டெலிகிராம் குரூப்ல வந்து ஒரு தடவை ஜாயின் பண்ணி பாருங்க. எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட நான் மட்டும் ஏர்ன் பண்ணல, என் கூட இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி அப்ரைட்ல வந்து ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய டெய்லி போஸ்ட் அண்ட் எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டெலிகிராம் குரூப்ல வந்து இருக்கு. கிட்டத்தட்ட அந்த டெலிகிராம் குரூப்ல 2000க்கும் அதிகமான போஸ்ட் வந்து இருக்கு. ஸோ அவங்க எல்லாருமே ஏர்ன் பண்ணதை தான் அந்த இடத்துல வந்து போஸ்ட் பண்றாங்க. ஸோ அதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்து கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. நீங்க கட்டாயம் கிளாஸ்ல ஜாயின் பண்ணலனாலும் அவங்களுடைய டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்றதன் மூலமாக உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏர்ன் பண்றதுக்கான ஒரு சான்ஸும் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ரைட் மூலமாகவே உங்களுக்கு பாத்தீங்கன்னா பெய்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. சோ அந்த பெய்ட் ப்ராஜெக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். உங்களுக்கு ஃபைவர்ல ஒரு நாலேஜ் இருக்கு அப்படின்னா கட்டாயம் நீங்க இந்த குரூப்ல ஜாயின் பண்ணுவதன் மூலமாக உங்களுக்கு பெய்ட் ப்ராஜெக்ட் பண்றதுக்கான சான்ஸும் வந்து கிடைக்கும். இதுல லாஸ்டா பாத்தீங்கன்னா 1,06,700 ரூபாய்க்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணிருக்காங்க. சோ அதுக்கு பாத்தீங்கன்னா பே அவுட்டும் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட அதுல அதிகமான நபர்கள் வந்து பார்ட்டிசிபேட்டும் பண்ணிருக்காங்க. சோ இதே மாதிரி உங்களுக்கும் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். சோ இந்த டெலிகிராம் குரூப்ல கட்டாயம் ஜாயின் பண்ணா மட்டும்தான் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணலனாலும் டெலிகிராம் குரூப்ல வந்து உங்களுக்கு ஜாயின் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. சோ அதனால கட்டாயம் அந்த டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், உண்மைக்குமே இதுல ஏர்ன் பண்றாங்களா, என்ன பண்றாங்க அப்படிங்கிற சகல விதமான விஷயங்களும் உங்களுக்கு அதுல வந்து பார்க்கலாம். சோ அதுக்காக அந்த டெலிகிராம் குரூப்போட லிங்க் பாத்தீங்கன்னா கீழே இருக்கு, கட்டாயம் அதை கிளிக் பண்ணி அவங்களுடைய குரூப்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய யூடியூப் சேனலும் இருக்கு. ஸோ அதுலேயும் உங்களுக்கு விருப்பம்னா அவங்களுடைய வீடியோஸ் வந்து பார்க்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் அப்ரைட்டை பற்றி தேடி பாருங்க. தேடி பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம்னா அந்த கிளாஸஸ்ல வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால நீங்களும் ஏர்ன் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். ஸோ கட்டாயம் ஜாயின் பண்ணுங்க. ஸோ அவங்களுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணி பாருங்க. உங்களுக்கு சில டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதில் வந்து உங்களுக்கு அந்த டவுட்ஸை கேட்கறதுக்கான சான்ஸும் வந்து இருக்கு. ஸோ இதை தான் நான் ஃபர்ஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள் ஸோ அப்ரைட்டை பற்றி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ரைட்ல இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோர்ஜியாவில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இன்னொரு பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய முயற்சி அப்படின்னு சொல்லலாம். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஒன்று பண்ணணும், இல்லைன்னா நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக போகணும், இல்லைன்னா வேலை வாய்ப்புக்காக போகணும், அப்படி இல்லைன்னா டூரிஸ்டாக போகணும், இந்த மாதிரி ஏதோ ஒரு சர்வீஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அப்ரைட்ல பார்த்தீங்கன்னா இப்போ ஜோர்ஜியாவில் ஒரு பிரான்ச் வந்து இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு தேவையான விஷயங்களை இதுலையும் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் முக்கியமாக நான் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்டா உங்களுக்கு வந்து ஜோர்ஜியால போய் படிக்கணும் அப்படின்னு நினைச்சா உங்களுக்கு அதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்டெக்கா MBBS வந்து படிக்கலாம். அது மட்டும் இல்ல, இது பாத்தீங்கன்னா SLMC ல வந்து அப்ரூவ் பண்ணிருக்காங்க. UGC-லயும் பாத்தீங்கன்னா இது வந்து ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்க. ஃபுட் அண்ட் அக்கமடேஷன் ரெண்டுக்குமே வந்து அப்ரைட் மூலமாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சான்ஸா இருக்கும். ஜோர்ஜியால போய் உங்களுக்கு படிக்கணும் அப்படின்னா அதுக்கான சான்ஸை வந்து இப்ப அப்ரைட் மூலமாக செஞ்சு கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கம்பெனியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும், ஜோர்ஜியாவில் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ஹெல்ப்பையும் வந்து அப்ரைட்டில் இப்போ வந்து பண்ணி கொடுக்குறாங்க. 24 ஹவர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா 0 டேக்ஸ் பெனிஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மணியை பார்த்தீங்கன்னா டாலரில் வந்து சேவ் பண்ணுறதுக்கு சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டாலரில் மணி சேவ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கான ஒரு சான்ஸும் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜோர்ஜியாவில் வந்து சுற்றி பார்க்கணும், இல்லைன்னா ஒரு டூர் ஒன்று போகணும் அப்படின்னா உங்களுக்கு தமிழ் கைடோடே வந்து இவங்க வந்து சீப்பான காஸ்ட்ல வந்து உங்களுக்கு இந்த
டூரை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கான ஒரு சான்ஸையும் வந்து இப்போ ஜோர்ஜியாவில் இருக்க இவங்களுடைய நியூ பிரான்ச் மூலமாக உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா நான் வேலை வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த வேலை வாய்ப்புகள் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செஃப்பாக இருக்கிறீங்கன்னா, அதாவது ஆண்களுக்கு தான் இந்த சான்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஜோர்ஜியாவில் வேலை வாய்ப்புகள் வந்து தேடி கொடுக்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் ஃபுட் எல்லாமே பண்ணக்கூடிய 1 year எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கிற ஒரு செஃப்பாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோர்ஜியாவில் வேலை வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான விஷயங்களையும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா UPBRIGHT Georgia அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் நம்பரை கண்டெக்ட் பண்ணி உங்களுக்கு மேலதிக தகவல்களை வந்து தெரிந்து கொள்ளலாம். என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிற சகல விதமான விஷயங்களையும் அந்த நம்பரை கண்டெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ நீங்களும் வெளிநாடுகளில் வேலை வாய்ப்புகள் இல்லைன்னா படிக்கணும் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ஒரு சான்ஸும் இப்போ UPBRIGHT மூலமாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் UPBRIGHTல பார்த்தீங்கன்னா இன்னொரு புதிய அப்டேட் வந்து வரப்போகுது. இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு அப்டேட்னு கூட சொல்லலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா eBay dropshipping classes வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. மற்ற இடங்களில் நீங்கள் படிக்கிற eBay dropshipping classes-ஐ விட இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபீ வந்து ரொம்பவுமே குறைவா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா eBay dropshipping வந்து படிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இனிவரும் காலங்களில் வரப்போறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நீங்களும் இப்போ ஒரு eBay dropshipping கிளாஸுக்கு வந்து போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு UPBRIGHT மூலமாகவே இந்த கிளாஸஸில் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ eBay dropshipping மூலமாகவும் உங்களுக்கு சரியான முறையில் ஏர்ன் பண்ணலாம். நிறைய நல்ல பெனிஃபிட்ஸ் வந்து இதுலையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணுங்க, இதே மாதிரி உங்களுக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா eBay dropshipping மூலமாகவும் உங்களுக்கு வந்து டாலர்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். ஸோ அவங்களுடைய கிளாஸஸ் வந்து கூடிய சீக்கிரமே ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆனால் கட்டாயம் அதை பற்றி நம்ம ஒரு அப்டேட் வந்து பண்ணலாம். அது கூட பார்த்தீங்கன்னா ஃபைவரில் வந்து நீங்கள் கட்டாயம் கிளாஸுக்கு போகணும் அப்படின்னு நான் வந்து சொல்ல போகிறதில்ல. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஃபைவரை வந்து பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்ததுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா கட்டாயம் நீங்கள் வந்து UPBRIGHTல வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ என்னுடைய ஜேர்னியும் இப்படி தான் ஸ்டார்ட் ஆனிச்சு. ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபைவரை தனியாக தான் பண்ணேன். அதுக்கு பிறகு அதுக்கான சரியான கைடன்ஸ் எடுத்தனால இன்னைக்கு என்னுடைய ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சத்துக்கும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஏர்னிங்ஸை வந்து நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கான கைடன்ஸை பார்த்தீங்கன்னா UPBRIGHT மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். ஸோ ட்ரை பண்ணுங்க, நீங்களும் ட்ரை பண்ணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த விஷயங்கள்ல நீங்க ஃபர்ஸ்டா லேர்ன் பண்ணணும். லேர்ன் பண்ணா கட்டாயம் உங்களுக்கு ஏர்ன் பண்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த விஷயத்தை தான் இந்த வீடியோவில் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஏப்ரல் 19 நம்ம வந்து டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ 1 மணி ஆகுது. ஸோ இந்த டைமில் தான் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னுடைய ஏர்னிங் டேஷ்போர்டை தான் பார்க்க போகிறோம். அதாவது நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபைவரில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஏர்னிங் டேஷ்போர்ட். ஸோ உங்களுக்கு வந்து அதை வந்து பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 20 நாளைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 19 நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆக்டிவ் ஆர்டர்ஸில் பார்த்தீங்கன்னா $210 வந்து இருக்குது. ஸோ இந்த $210 நீங்கள் இப்போ கன்வெர்ட் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு அதை வந்து பார்க்கலாம் எவ்வளோ ப்ரைஸுக்கு வந்து போகுது அப்படின்னு. கிட்டத்தட்ட $210 நம்மளுக்கு வந்து $320 வந்து கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் கன்வெர்ட் பண்ணும்போது என்ன ப்ரைஸில் இருக்கோ, டாலர் என்ன ப்ரைஸில் இருக்கோ அந்த ப்ரைஸில் கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு என்ன ப்ரைஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களுக்கு நம்ம ஏப்ரலில் ஏர்ன் பண்ணியிருக்க அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $395 வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த $395 கன்வெர்ட் பண்ணி பார்த்தாலே கிட்டத்தட்ட 1,30,000க்கும் அதிகமான ஒரு அமௌண்ட் ஒன்று ஏர்ன் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஆக்டிவ் ஆர்டர்ஸையும் இந்த ஏப்ரல் ஏர்ன் பண்ணதையும் நம்ம கூட்டி பார்த்தாலே கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு $605 மாதிரி வருது. கிட்டத்தட்ட இந்த $605 வந்து நம்ம ஸ்ரீலங்கன் ருபீஸில் இப்போ கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா இப்போ இருக்க ரேட்டுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணும்போது என்ன ரேட்டுக்கு இருக்குது அப்படிங்கிறத கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட கன்வெர்ட் பண்ணி பார்த்தாலே 1,93,600 வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் நம்ம 20ஆம் தேதிக்குள்ள ஏர்ன் பண்ண அமௌண்ட் அப்படின்னு சொல்லலாம். இனியும் பார்த்தீங்கன்னா 10 நாட்கள் இருக்குது. ஸோ அந்த 10 நாட்கள்லேயும் நம்மளுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து கிடைக்கும். அந்த ஆர்டர்ஸும் கிடைச்சுன்னா இந்த அமௌண்ட் வந்து இன்னுமே அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது நம்மளுடைய 20 நாட்களுக்கு நம்ம ஏர்ன் பண்ண அமௌண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டாலர் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டோட்டல் ஏர்னிங்ஸை தான் நம்ம இந்த இடத்துல வந்து பார்க்க போகிறோம். எனக்கு பார்த்தீங்கன்னா அவைலபிள் விட்ரோவல் பார்த்தீங்கன்னா $2,920 வந்து இருக்குது. ஸோ இந்த $2,920 இப்போ கூட எனக்கு விட்ரோவல் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்டிங் கிளியரன்ஸ் அப்படின்னு எனக்கு $383 வந்து இந்த இடத்துல பெண்டிங்ல வந்து இருக்கு. ஸோ அந்த $383 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த அக்கௌண்ட்ல வந்து அட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் நம்ம விட்ரோ பண்ண அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $1,014 வந்து விட்ரோ பண்ணியிருக்கோம். ஸோ நான் ஏற்கனவே ஒரு தடவை விட்ரோவல் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அது இந்த அமௌண்ட்டை வந்து விட்ரோ பண்ணியிருக்கோம். என்னுடைய நெட் இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $4,357 நான் வந்து இப்போதைக்கு ஃபைவரில் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் விட்ரோவல் மெத்தடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பேபால் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணீங்கன்னா
PayHere அக்கௌண்ட் மூலமாக நம்மளுக்கு வந்து வித்ட்ரா பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வித்ட்ரா அப்படின்னு நம்ம வந்து கிளிக் பண்ணிட்டோம்னா இந்த $2920 பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்துடும். பட் இருந்தாலும் நம்ம வந்து இப்போ வித்ட்ரோவல் வந்து பண்ண போறதில்லை. அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன். இந்த $2920 இப்போ நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் ருபீஸ்ல கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9,34,684 வருது. ஸோ நீங்க அந்த டைம்ல என்ன கன்வர்ஷன் ரேட் இருக்கோ அந்த ரேட்ல பார்த்தீங்கன்னா அந்த டைம் என்ன ரேட் வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிப்ரவரி மாதத்துல வந்து இந்த வித்ட்ரோவலை வந்து பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $200 தான் இது வந்து கன்வெர்ட் ஆகியிருக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு $320 $340 வந்து கன்வெர்ட் ஆகுது. பிப்ரவரியில் வந்து வித்ட்ரோவல் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கிட்டத்தட்ட $200 ரேட்டில் வந்து வித்ட்ரோவல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா $5,84,000 தான் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கும். பட் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து $9,34,600 வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம கல்குலேட் பண்ணி பார்த்தாலே கிட்டத்தட்ட $3,50,600 நம்ம இந்த டாலரை வித்ட்ரா பண்ணாமல் இந்த அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணதுனாலேயே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா $3,50,600 வந்து கிடைச்சிருக்கு. இதுதான் ஒரு விஷயம். நம்ம வந்து டாலரில் ஏர்ன் பண்ணுறதன் மூலமாக நம்மளுக்கு என்னதான் இந்த டாலர் ரேட் வந்து அதிகரித்தாலும் அந்த பிரச்சனை வந்து வராமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த டாலரில் ஏர்ன் பண்ணி நம்ம வந்து மணியை வந்து டாலரில் சேவ் பண்ணுறனால தான் அந்த ஒரு விஷயம் வந்து முக்கியமாக இருக்குது. ஸோ இதில் ஏர்ன் பண்ணதை விட நான் டாலரில் இந்த காசை வச்சிருந்ததன் மூலமாகவே எனக்கு 3 லட்சத்துக்கும் அதிகமான ஒரு லாபம் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதனால தான் இந்த முறையும் நம்ம வந்து வித்ட்ரோவல் பண்ணாமல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது சம்டைம்ஸ் இதை விட அதிகரிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா டாலர் ரேட் வந்து எப்படி அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்மளுக்கு இதிலிருந்து பார்க்கலாம். ஸோ எவ்வளோ குயிக்காக வந்து டாலர் ரேட் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்படின்னு பாருங்கள். இப்போ கிட்டத்தட்ட $313. இப்போ பார்த்தீங்கன்னா அதை விட அதிகரிச்சிருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நாளுக்கு நாள் டாலர் ரேட் வந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்கும். ஸோ கட்டாயம் நீங்களும் இந்த மாதிரி டாலரில் ஏர்ன் பண்ணலாம். இன்னைக்கு பார்த்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த மாதிரி ஃபைவரில் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.